السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று இரவு நாம் இந்த சூறாவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை நீக்குகின்றான், ஏழ்மைகளை நீக்குகின்றான். அதே போன்று அல்லாஹ் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல் குர்ஆனிலே 114 சூறாக்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அதிலே மிக முக்கியமான ஒரு சூறா தான் சூரத்துல் வாக்கிஆ. இந்த சூரத்துல் வாக்கிஆவிற்கு நபி அவர்கள் ஏராளமான சிறப்புகளை கூறியிருக்கிறார்கள். யார் சூரத்துல் வாக்கிஆவை தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஓதி வருகிறார்களோ அவர்களுக்கு ஒரு போதும் வறுமை ஏற்படாது என்று கூறினார்கள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வ செழிப்பை ஏற்படுத்தக்கூடிய சூரா இந்த சூரத்துல் வாக்கிஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இந்த சூரத்துல் வாக்கிஆவை அவர்கள் அதிகமாக ஓதியிருக்கிறார்கள். அவர்களும் ஓதியிருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பத்திலும், அதாவது பிள்ளைகளுக்கும் இந்த சூரத்துல் வாக்கிஆவை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு சூறா தான் இந்த சூரத்துல் வாக்கிஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ஒவ்வொரு நாளும் இந்த சூரத்துல் வாக்கிஆவை ஓதி வருவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் மாற்றி அமைப்பான். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகள் நீங்கும், ஏழ்மைகள் நீங்கும், கஷ்டம், கவலை, இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்கி சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். நாம் இந்த சூறாவை ஒவ்வொரு நாளும் ஓதுவோம். இதனுடைய சிறப்புகளை அறிந்து ஓதுவோம். ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.